ஹாப்பி சண்டே. இந்த வார்த்தை சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. இப்போ தான் லாஸ்ட் சண்டே வீடியோ பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இப்போது இன்னொரு சண்டேவா? ஐயோ. ஸோ ஓகே, லெட்ஸ் கம் டு ஒன் பாயிண்ட். ஆக்சுவலி இப்போ எனக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டெல் யூ குட்டி ஸ்டோரி. ஸோ கதை போமா. இன்றைக்கி இப்போ எனக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும். பாட்டி மாமி எல்லாருமே இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்காங்க கொஞ்சம். ஸோ நான் எங்கள் பாட்டிக்கிட்ட அவர் மம்மிக்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வத்தல் செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்குன்னு. லைக் அரிசியில் அப்பளம் மாதிரி செய்வாங்க, சம்திங் தட் கைண்ட் ஆஃப் திங். அதெல்லாம் இப்போ செஞ்சிட்ருக்காங்க பாட்டி வீட்டில். இப்போ அங்கேருந்து கால் வந்துச்சு கிளம்பி வாடான்னு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் மம்மிக்கிட்ட. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்னன்னு. யூ கைஸ் ஆல்ரெடி நோஸ். ஆக்சுவலி இது செஞ்சுட்டாங்க. இப்போ இதை தூக்கிட்டு போய் டெரஸில் இது சம்திங் சாரீ போட்டு அதை எதுவும் முழுக்க பெய்கிற மாதிரி பிழிஞ்சு அதை போடணும். क्या बोलते हैं तमिल में? வத்தல், கஞ்சி வத்தல். கஞ்சி வத்தை. ஸோ தெரிஞ்சிட்டிங்களா, இதுதான் கஞ்சி வத்தை. லைக் திஸ் இஸ் த ப்ராசஸிங் ஆஃப் மேக்கிங் திஸ் கஞ்சி வத்தா. இதோ இப்போ வீட்டில் செஞ்சிட்ருக்காங்களே, இதை தாங்க சைனாவில் ரைஸ் கிராக்கர்ஸ்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்றுட்ருக்கானுங்க. நீங்களும் இந்தியாவில் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாக மாற்றிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்தியாவில் இருக்கா என்னன்னு தெரில. லைக் இதே நான் எப்படி தெரிஞ்சிச்சுக்கின்னா, ஒரு ஃபுட் பிளாகர் அவருக்கு சைனாலேருந்து ஸ்நாக்ஸ் பேக்ஸ் வந்துச்சு. ஸோ அதை ரிவைல் பண்ணும்போது தான் நான் இதை பற்றி பார்த்தேன், ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால தான் எனக்கு டெம்டிங் ஆகி சைல்ட்ஹுட்டில் சாப்பிட்டது. அதனால அம்மா கிட்ட இப்போ வீட்டில் சொல்லி சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுது அதை. ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு பேரண்ட்ஸ் தான் நம்ம தான் பண்ணுறோம். இப்படி ஒரு வண்டி வாங்கி கொடுத்தனா அவன் மாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பாடுங்க. நேரம் மதியம் 2:20. ஐயோ சாரி, வேணாம், நான் நார்மல் டோனாக வரேன். இப்போ டைம் 2:20. ஸோ எனக்கு இப்போ போய் ஒரு கொலாபரேஷன் வீடியோ பண்ணணும். எஸ், பெருசாக ஒன்றும் கொலாபரேஷன் அப்படிலாம் இல்லை, ஒரு சிம்பிளாக. ஏன்னா இவன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால் கொலாபரேஷன் வீடியோலாம் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக என் ஊரில் ஒரு சின்ன பையன் அவனோட ஹாபியை அவன் வீடியோஸாக மேக் பண்ணி கடந்த 4 வருஷமாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் யூடியூப்பில். எனக்கு அது தெரியவே தெரியாது. அந்த பையன் என்னை பார்த்துட்டு பேசினான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பேசினோம். ஸோ அதான் இப்போ நான் அங்கே போனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு நாலேஜபிளாக ஏதாச்சும் கிடைக்கும், ஹிண்ட்ஸ் டிப்ஸ் ஏதாவது அவன் சொல்லிக் கொடுப்பான். ஸோ அதனால தான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, சின்னவங்களாலும் சரி பெரியவங்களாலும் சரி, ஒரு விஷயம் எனக்கு கற்றுக்கிறதுன்னு ஆசைப்பட்டுட்டேன்னா அவன் என்னோட சின்னவங்களாலும் சரி பெரியவனாலும் சரி நான் போய் அவன்கிட்ட உட்காந்து கற்றுப்பேன். ஐ எம் நாட் அரோகென்ட். தட்ஸ் த பியூட்டி திங் விச் ஐ ஹேவ் இன்சைட் மீ. எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இங்கே வரத்துக்கு. இவன் தான் அந்த பையன் ராஷிக், என்னையோட 4-5 வயசு சின்ன பையன். பட் ஆனால் இவனோட ஹாபி என்னன்னா புறாக்களை வளர்க்குறது தான். இதுதான் ஏதோ சிங்கம் புறாவான் ஏதோ. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை. இந்த பையன் வந்து அவனுடைய 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த புறாலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான், க்ளீன் அண்ட் நீட். இவன் வந்து பிஃபோர் செல்லும் பண்ணிகிட்டு இருந்தான் புறாவை. பட் ஆனால் இப்போது கரெக்டாக இப்போது இவன் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் அவனோட ஒரு ஹாபியாக டெய்லி ரொட்டீனாக வச்சுருக்கான்.
நாங்கள் நிறைய விஷயம் பேசணும் இப்போது. இந்த பையன் தான் எனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தான், ஹவு த யூடியூப் ஒர்க்ஸ் அண்ட் நிறைய விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்தான். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பையன் இப்போ திரும்ப செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் இந்த புறாக்கள் எல்லாம் கள்ளக்குறிச்சி அப்புறம் திருவண்ணாமலை பக்கத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டால் அவன் கொடுப்பான். பார்சல் கட்டும் சென்கருங்க நீ ஆக்குலேலுக்கு சேர்த்து வச்சு வந்து நீங்கள் வாங்கிட்டு போனால் அவன் கொடுப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா பார்சல் பண்ணி அனுப்புனா டேமேஜ் ஆகிடுதுன்னு சொல்லி கிளைண்ட்ஸ் வந்து அவனுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. ஸோ அதனால் அதை பண்ணுறதில்ல. நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு போனால் வாங்கிட்டு போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ திரும்ப நான் வீட்டுக்கு போகிறேன். அவன் இவனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் யூடியூபோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். What the heck? Now this time for snacks. என் 10th ஸ்டாண்டர்டோடைய நெருங்கிய ஸ்நேகன் மிஸ்டர் பூஷன், சாரி புவன், மை ஃப்ரெண்ட், அவனை தான் பார்க்க வந்திருக்கேன். குண்டன் நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருந்தான். ஹாஸ்டல் நல்லா பப்ளி மாஸ் மாதிரி பெருத்து போயிருந்தான். ஹாஸ்டலுக்கு போய் காலேஜ் ஹாஸ்டலுக்கு போய் நல்லா சப்பையாகிட்டு வந்திருக்கான். சேலத்துலலாம் எங்கே படிக்கிறான், காலேஜ் பேர் சொல்ல விரும்பல. ஹாஸ்டல் ஃபுட் அப்படி போட்டு இவனை சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் இப்படி ஸ்லிம் ஆகிட்டான் ஆள் நம்பால். இப்போ அவங்களுக்கு நான் அப்புறம் என்ன தான் சொல்கிறது. சரி போதும் நிறுத்திக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த நாய் வேற வெஜிடேரியன், நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டான். அதனால தான் போயிட்டான்.